السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكمه تنزيل العليم والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: ولكيس من كان نفسه آمنا لما بعد الموت. சூரா யாசீனுடைய சிறு விளக்க உரையை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் அவன் மீது சத்தியமிட்டு இது இறை வேதம் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி, யார் அந்த இறை செய்திக்கு கண்ணியம் கொடுக்குறாங்களோ, யார் அந்த இறை செய்தியை பின்பற்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்வு இருக்குங்கிறதும், யார் அந்த இறை செய்திகளை புறக்கணிக்கிறாங்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு, அப்படி ஒரு ஊரை இறை தூதர்களை புறக்கணிச்சாங்க. அப்படி புறக்கணிச்சதுக்காக அந்த ஊர் மக்களை அல்லாஹ் அழிச்சதாகவும், அந்த நபிமார்களுக்கு உதவி செய்ய வந்தவருக்கு அல்லாஹ் கண்ணியமான ஒரு வாழ்வை கொடுத்ததாகவும் ஒரு வரலாற்றையும் அல்லாஹ் சுட்டி காட்டிட்டு, இவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, மறுமைங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற செய்திய அல்லாஹ் சூரத்து யாசீனுடைய 51வது வசனத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டான், ஒரே ஒரு சூர் தான் உதப்படும். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றதான், உங்களை அழிக்கிறதுக்கு அல்லது இந்த பூமியை இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு பெரிய படையை கொண்டு வரணுங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய படையை கொண்டு வந்து வானவர்களை இறக்கிதான் அந்த ஊரை அழிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இதற்கு முன்னாடி தூதர்களை பொய்ப்பிச்ச ஊரை அழிச்சதையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரே ஒரு சத்தம் தாங்க. அதே போன்ற ஒரு சூர் ஊறப்பட்டது. அப்படி ஊதப்பட்டதும் ஒட்டுமொத்த உலகமும் அழிக்கப்பட்டு கபர்ல இருக்கிற எல்லாருமே எழுப்பி கொண்டு வரப்படுவார்கள் சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டான். அப்படி எல்லாரும் வரக்கூடிய நேரத்துல அவர்களுடைய நிலையை பத்தி அல்லாஹ் சொல்றான். யார் எங்களை எழுப்புனது, யார் எங்களை எழுப்புனதுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்லுவானா, இதுதான் வாக்களிக்கப்பட்ட அந்த நாள். என்னுடைய தூதர்களின் மூலமா உங்களுக்கு சொன்ன செய்திய உண்மைப்படுத்தக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த நாள்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஒரே ஒரு சத்தம் தான். அந்த சூர் ஊதப்பட்டுச்சுன்னா எல்லாம் அழிக்கப்பட்டு மறுபடியும் ஒரு அல்லாஹ்விற்கு முன்னால ஒன்று திரட்டப்படுவார்கள் அப்படிங்கிற செய்திய அல்லாஹ் சொல்லி காட்டும். சொல்லிட்டு அந்த மறுமை நாள் அதனுடைய விசாரணை எப்படி இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் வசனத்துல சுட்டி காட்டான். நியாயமான தீர்ப்பு அளிக்கப்படும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்ச செயலுக்கான கூலிய அங்க நீங்க பார்க்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படாது, உங்களுக்கு அங்க அநீதம் இழைக்கப்படாது. நீங்க என்ன செயல் செஞ்சீங்களோ அந்த செயலுக்கான கூலி அங்க பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்யாத எந்த செயலுக்குமே அங்க உங்களுக்கு கூலி கிடையாது, எந்த ஒரு ஆத்மாவும் அநீதம் இழைக்கப்படாதுன்னு சொல்லி அல்லாஹ் இங்க என்ன செஞ்சீங்களோ அதற்கான கூலியை நீங்க அங்க பார்க்கலாம். அது அல்லாஹ் இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவாவே சொல்லி காட்டுறான். அது அணுவளவு இருந்தாலும் அதற்கான கூலி இருக்குங்க. சூரத்துல் ஜில்சால் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரான்னு சொல்றாங்க. இங்க எந்த அளவுக்கு கூலி கொடுக்கப்படும்னா, அணு அளவு நீங்க செஞ்சிருந்தாலும்
அதற்கான கூலி. ரொம்ப நீதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம்னு சொல்லி அல்லாஹ் மறுமையினால சொல்றான். அல்லாஹ்வினுடைய வார்த்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. அணு அளவு அப்படின்னா நம்ம என்ன செயலை சொல்லலாம்? இன்றைக்கு விஞ்ஞானிகள் சுட்டி காட்டுறாங்க, குண்டூசியினுடைய முனையில லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குமா. குண்டூசியினுடைய முனையில லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குங்கிறாங்க. அணு அளவுனா அப்ப நம்ம எந்த அமலை சொல்றது? நம்முடைய ஒரு பேச்ச உதாரணமா சொல்ல முடியுமா? அல்லது ஒரு பார்வையை உதாரணமா சொல்லிட முடியுமா? அல்லது ஒரு சின்ன அசைவை சொல்லிட முடியுமா? இது அணு அளவுக்கு ஈக்குவல் அல்லது இது அணு அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட முடியுமா? அந்த அளவுக்கு அல்லாஹ் ரொம்ப துல்லியமா தீர்ப்பு வழங்கக்கூடிய இடம் தான் அந்த மஹ்சர் மைதானம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன செஞ்சாலும் அதற்குண்டான கூலிய அங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு உண்டான ஒரு உதாரணத்தை சொல்றான். அந்த நாள்ல அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. சுவனவாசிகள் ரொம்ப மகிழ்ச்சியுடையவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் அல்லாஹ் சொல்றான். அவங்க தங்களுடைய குடும்பத்தாரோட மனைவியரோட நிழல்கள்ல கட்டிலின் மீது சாய்ந்தவர்களா இருப்பாங்க. இந்த மகிழ்ச்சியும் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு தனிமையில இல்லை, அவங்க மனைவியோட சந்தோஷமா என்ன செய்வாங்க, சுவனத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அவர்களுக்கு சாப்பிடுறதுக்கு அங்க பல வகையான கனிகள் இருக்கு. அங்க நிம்மதியை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. சுவனத்துல சாந்திங்கிற அந்த வார்த்தையை தவிர அந்த நிலையை தவிர வேற எந்த இதுவும் அவருக்கு அங்க இருக்காது அப்படிங்கிறத அல்லாஹ் சுட்டி காட்டுறான். இப்போ முஃமின்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி உண்மையான நிம்மதி எங்க இருக்குன்னு சொல்லும் பொழுது அது சுவனத்துலதான் இருக்கு. அந்த நாட்கள்ல முஃமின்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. தன்னுடைய மனைவியோட அவர்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுவனவாசிகளை பத்தின ஒரு பார்வையை கொடுத்துட்டு அல்லாஹ் அடுத்து நரகவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அந்த மஹ்சர் மைதானத்துல அல்லாஹ் ஒரு கட்டளை இடுவாங்க, குற்றவாளிகள் எல்லாம் பிரித்து நில்லுங்க. யாரெல்லாம் இங்க இறை செய்திய மறுத்து தவறுகளை செஞ்சீங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சீங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய மனம் போன போக்கில வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு தனியா பிரிஞ்சு நில்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குற்றவாளிகளை பிரிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்துல செய்யப்பட்ட உபதேசத்தை நினைவூட்டான். ஆதமுடைய மக்களே, செய்தான வணங்காதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டது நினைவுல இல்லையா? நான் உங்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கலையா? சைத்தான பின்பற்றாதீங்கன்னு நம்ம சொன்னமே அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வை வணங்குறதுதான், இறை தூதர்களை பின்பற்றுறதுதான் நேரான வழின்னு சொல்லி நாம சொல்லியும் நீங்க அலட்சியப்படுத்துறீங்க இல்லையா? நீங்க அதை புறக்கணிச்சீங்களா இல்லையா? அந்த புறக்கணிச்சதுக்கான தண்டனை இதுதான் பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் நரகத்தை அவர்களுக்கு காட்டுவான்னு சொல்லி சொல்றான். இங்க உங்களுடைய மனம் போன போக்கில வாழ்ந்ததற்கு, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை புறக்கணிச்சதுக்கு உங்களுக்கு தண்டனை இதுதான், நீங்க பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் இதுதான் சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு முன்னாடி நரகத்தை காட்டுவான். அதுல அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அடுத்து சொல்லிட்டு அல்லாஹ் அப்படியே சொல்றான், அந்த விசாரணை மன்றம் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க வாய்களுக்கு போட்டு போடப்படும். நீளமான விசாரணைன்னு சொல்றானே, அது அணு அளவு செஞ்சிருந்தாலும் அதற்கான கூலி இருக்குன்னு சொல்றானே. அங்க விசாரணை எப்படி இருக்கும்னா அங்க வாய்களுக்கெல்லாம் கூட்டு போடப்படும்.
அவர்களுடைய கரங்கள் பேசும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவர்களுடைய கால்கள் பேசும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். நாவு பேசினாதானே எதையாவது சொல்லி சமாளிக்க முடியும். அதுதானே மனிதனுடைய நிலை. ஏதாவது இருந்தா பார்த்துக்கலாம், அப்படியே பேசிக்கலாம். அல்ல அதையும் சொல்றான். அந்த காபிர்களுடைய பேச்சு உங்களை ஆச்சரியப்படுத்தும் அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு பேசிட முடியும். அங்க பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் செஞ்ச செயலை பத்தி அவர்களுடைய கைகள் அங்க சொல்லும், அவர்களுடைய கால்கள் அங்க பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த நீதிமன்றத்துல விசாரணை எப்படி இருக்குங்கிறத சுட்டி காட்டுறான். சமீபத்துல ஒரு ஆய்வினுடைய தகவல், மனிதனுடைய தோல்ல நம்ம சிடில ரெக்கார்டிங் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு செய்தியையும் பதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சாங்க. மனிதனுடைய தோல்ல பதிவு செய்ய முடியுமா? சிடியில பதிவு செய்யறதுக்கு என்ன மெத்தேட பயன்படுத்துறாங்களோ அதே மெத்தேடுல மனிதனுடைய தோல்லையும் பதிவு செய்ய முடியும். அப்ப அல்லாஹ் நம்முடைய தோல்ல பதிச்சு வச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப இந்த கை என்ன செய்யணும்னா அல்லாஹ்ட்ட சொல்லும், யா அல்லாஹ் இந்த நாள்ல இந்த இடத்துல இந்த மனுஷன் இதையெல்லாம் செஞ்சான். இந்த கால் அல்லாஹ்ட்ட சொல்லும், யா அல்லாஹ் இந்த வருஷத்துல இந்த நாள்ல இத்தனை மணிக்கு இந்த மனுஷன் இதையெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி காலும் கையும் அல்லாஹ்ட்ட பேசும். இல்ல மனுஷனால என்ன செய்ய முடியாது, எதையும் மறுக்க முடியாது. அப்படி ஒரு நீதிமன்ற விசாரணை அல்லாஹ் அங்க நடத்தும். அப்படிப்பட்ட நீதமான விசாரணை மன்றம் தான் அல்லாஹ்வினுடையது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அங்க யாருக்கும் எந்த அநீதமும் இழைக்கப்படாதுங்க. அந்த அளவுக்கு நீதமான விசாரணையை நடத்தி அல்லாஹ் மனிதனுக்கு தீர்ப்பு வழங்குவான். அவனுடைய செயல்களுக்கு தகுந்தாற் போல ஒன்று நரகமோ அல்லது சொர்க்கமோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்திய அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சூரா யாசீனுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் எதை வலியுறுத்தினானோ அதை மறுபடியும் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அவனுடைய வல்லமைய அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய தூதருக்கு நான் கவிதை எல்லாம் கொடுக்கல. சூரா யாசீனுடைய ஆரம்பத்துல சொல்லும் பொழுது என்னுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை அது ஹக்கு, அது ரப்பு கிட்ட இருந்து வந்ததுங்கிறத சொன்ன அல்லாஹ் முடிக்கக்கூடிய நேரத்துல மறுபடியும் அதை நினைவூட்டான். என்னுடைய தூதர் சொல்லக்கூடியது கவிதை எல்லாம் இல்லை, அது அவருக்கு அவசியமும் இல்லை. கவிதையை சொல்லணுங்கிற தேவை யாருக்கு இல்லை, என்னுடைய தூதருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது தெளிவான குர்ஆனினுடைய வசனங்கள். மேல சொல்லப்பட்ட அத்தனை செய்திகளும் நரகம் இருக்குங்கிறதும் சொர்க்கம் இருக்குங்கிறதும் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளும் முன் சொல்லப்பட்ட வரலாறுகளும் எல்லாமே குர்ஆனினுடைய தெளிவான வார்த்தைகள், தெளிவான வசனங்கள். இது ஏதோ உங்களுக்கு போற போக்குல சொல்லப்பட்ட கவிதைகளோ கதைகளோ அல்ல, இது ரப்பு கிட்ட இருந்து வந்த வசனங்கள்ங்கிறத அல்லாஹ் மறுபடியும் ஒரு முறை சுட்டி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது எல்லாம் எதுக்குன்னா உயிரோட இருக்கிறவங்களை எச்சரிக்கிறதுக்கு, நமக்கான எச்சரிக்கைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த வசனங்களும் இதில் சொல்லப்பட்ட சம்பவங்களும் அல்லாஹ்வினுடைய வல்லமைகளும் நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்குங்கிறதும் இது எல்லாம் எதற்காக நாம சொல்றோம்னா உயிரோட இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். நம்ம சொல்லுவோமா இல்லையா, ஏதாவது தப்பு செய்யும் போது கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எப்ப தூக்கிட்டு போவான்னு தெரியாது, ஒழுங்கா இருந்துக்கோ அப்படி சொல்லவுமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், உயிரோட இருக்கிறவங்களுக்கு இது எச்சரிக்கை. இதில் சொல்லப்பட்ட எல்லா செய்திகளும் உண்மைதான். இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தகவல்களும் அது நடக்கக்கூடியதுதான்.
உங்களை உயிரோட இருக்கக்கூடிய உங்களை எச்சரிக்கிறதுக்காகத்தான் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் அவனுடைய வல்லமைகளை மனிதர்களுக்கு நினைவூட்டான். எந்த அளவுக்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு அருள் செஞ்சாங்கிறத மறுபடியும் சுட்டி காட்டுறான். உயிரோட இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நம்ம சொல்லுவோமா இல்லையா? எவ்வளவு செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் ஒழுங்கா இருக்க வேண்டியதுதானே? உனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கிடைச்சது, உனக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் இழப்பாச்சு, மறுபடியும் தப்பு செய்யறைய அப்படின்னு கேட்கிற மாதிரி அல்லாஹ் எல்லா செய்திகளையும் சொல்லிட்டு இதெல்லாம் ஹக்கு தான், இது ஏதோ கதைகளோ கவிதைகளோ அல்ல, இது உயிரோட இருக்கிறவங்களை எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நான் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கேன் பாருங்க, நினைவூட்டுறான் அல்லாஹ். அவனுடைய அருள் கொடைகளை நினைவூட்டுறத போல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் கால்நடைகளை எல்லாம் படைச்சு உங்களுக்கு தரலையா? அந்த கால்நடைகள்ல இருந்து நீங்க புசிக்கிறீங்க, அதுல இருந்து பாலை அருந்திக்கிறீங்க, அதுல இருந்து நிறைய பயன்களை எல்லாம் நீங்க பெறீங்களா இல்லையா? அப்படி உங்களுக்கு தேவையான வசதிகளை நாம ஏற்படுத்தி தரலையா? அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு உங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக தூதர்களை அனுப்பி அவன் இவ்வளவு அருள் செஞ்சிருக்கானே, அந்த ரப்ப நீங்க வணங்க வேண்டாமா? அப்படிங்கிறத போல அல்லாஹ் அவனுடைய அருளை நினைவூட்டக்கூடிய விதத்துல அடுத்தடுத்த வசனங்கள்ல சுட்டி காட்டுறத பார்க்கலாம். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அது அல்லாஹ்வால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் மனித படைப்பை நினைவூட்டான். உங்களை ஒரே ஒரு இந்திரிய துளியில இருந்து படைக்கலையா? உங்களுக்கு இவ்வளவு அழகான உருவத்தை நாம கொடுக்கலையா? அல்லாஹ் மனுஷனுக்கு செஞ்ச அருள் கொடைகளை எல்லாம் நினைவூட்டிக்கிட்டே அல்லாஹ் வர்றான். நினைவூட்டிட்டு வந்து மறுபடியும் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்க இறந்ததுக்கு அப்புறம் எலும்புகள் எல்லாம் மக்கி போனாலும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவேங்கிறதான் அல்லாஹ். திரும்ப திரும்ப அல்லாஹ் மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல நிச்சயமா நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லியே ஆகணுங்கிற செய்திய திரும்ப 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 அல்லாஹ் சூரா யாசீன்ல ஒவ்வொரு அருளை நினைவூட்டிட்டோம், ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவூட்டிட்டோம், சில அறிவியல் ரீதியான ஆதாரபூர்வமான செய்திகளை சொல்லிட்டோம், சுவனத்தையும் நரகத்தையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து இப்படி ஒவ்வொரு செய்தியை சொல்லிட்டும் அல்லாஹ் திரும்ப 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 வலியுறுத்துறது மறுமை ஒண்ணு இருக்கு. உங்களை நிச்சயமா நாம உயிர் கொடுத்து எழுப்புவோங்கிறத அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றத பார்க்கிறோம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரண தருவாயில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்க இந்த குர்ஆனினுடைய சூரா யாசீனை ஓதி காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா மறுமையை பத்தி திரும்ப திரும்ப அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இது. மனிதனுடைய அறிவுக்கு எட்டுவதை போல நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி அல்லாஹ் தொடர்ந்து ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களையும் மனுஷனுக்கு செஞ்ச அருள் கொடைகளையும் வரலாற்று சம்பவங்களையும் இப்படி எல்லாம் நினைவூட்டிட்டு அல்லாஹ் சொல்றது மறுமை ஒண்ணு இருக்கு. அந்த மறுமையில உங்களை நாம உயிர் கொடுத்து எழுப்புவோம், நீங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் அங்க பதில் சொல்லியே ஆகணும். இங்க எந்த அநீதமும் உங்களுக்கு இணைக்கப்படாது. இங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் அங்க நீங்க அதனுடைய பலனை பார்க்கலாம். நீங்க செய்யாத எந்த செயலுக்கும் அங்க கூலி இல்லை அப்படிங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அந்த செயலுக்கான கூலிதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் தான் இந்த சூரா யாசீனுடைய வசனங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப அல்லாஹ் அவனுடைய வல்லமைகளை, அவனுடைய ஆற்றலை, அவனுடைய அருள் கொடைகளை இதை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த மறுமையில நீ கண்ணியமா இருக்கிறது தான் சிறந்த வாழ்க்கை. அந்த மறுமையில இழிவடைகிறதுங்கிறது அது ரொம்ப மோசமான சூழ்நிலை அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தலாம். அந்த மறுமையில வெற்றி அடையக்கூடியவர்களா
அந்த மறுமையில, நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வின் முன்னாடி கண்ணியமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களா நாம மாறணும். அப்படின்னா அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. இந்த உலகம் இந்த மூமின்களுக்கு சிறைச்சாலைன்னு சொன்னாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டுப்பாடுகளோட இருக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படி கட்டுப்பாடுகளோட இருக்கக்கூடிய நேரத்துல நாளைக்கு மறுமையில கண்ணியமான வாழ்க்கை இருக்கு. யாரு தாண்டோண்டித்தனமா தன்னுடைய மனம் போன போக்கில வாழ்றாங்களோ அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில மிக கடுமையான தண்டனை இருக்குங்கிறத அல்லாஹ் பலவிதமான சம்பவங்களையும் செய்திகளையும் சொல்லி நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு வசனங்கள் தான் சூரா யாசீனுடைய வசனங்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி அல்லாஹ் சொல்ற மாதிரி உயிரோட இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கைன்னு சொல்றானா இல்லையா? அப்ப நாம உயிரோட இருக்கிறோமா இல்லையாங்கிறது சூரா யாசீனுடைய அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா நம்ம உயிரோட இருக்கோம். அல்லாஹ்வினுடைய நினைவோட நாம இந்த உலகத்துல வாழ்ந்தா நம்ம உயிரோட இருக்கோம். இல்ல அல்லாஹ்வினுடைய வசனங்களை நம்ம புறக்கணிக்கிறோம்னா, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளுக்கு மாறு செய்யறோம்னா நமக்கு உயிர் இருக்கு. ஆனா அல்லாஹ்வினுடைய பார்வையில நடமாடக்கூடிய பிணத்துக்கு சமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னாங்க. உயிர் உள்ளவனுக்கும் உயிர் இல்லாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நினைவு கூறுறவன் உயிர் உள்ளவன், அல்லாஹ் நினைவு கூறாதவன் உயிர் அற்றவன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வினுடைய வசனங்களை நாம உண்மைப்படுத்தினா நம்ம உயிர் உள்ளவர்கள். இல்ல அப்படின்னா நாம இந்த உலகத்துல நடமாடினாலும் செத்த பிணங்களுக்கு சமந்தான் அப்படிங்கிறதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினது. இங்கேயும் நாளைக்கு மறுமையிலையும் உயிரோடு கண்ணியமான முறையில அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நல்ல அடியார்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஆக்கணும். குர்ஆனினுடைய எல்லா வசனங்களுக்கும் பதில் கொடுக்கக்கூடியவர்களா, அந்த நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களா மாறக்கூடிய ஒரு நல்ல முஃமின்களாகவும் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைக்கணும். சஹாபாக்கள் அப்படித்தான் குர்ஆன் அணுகுனாங்க. குர்ஆனை நம்ம இந்த ஒரு மாசத்துல ஓதி முடிச்சிட்டோம். ஆனா சில சஹாபாக்கள் குர்ஆனை ஓதி முடிக்கிறதுக்கு 8 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு வசனத்தை நடைமுறைப்படுத்திட்டு தான் அடுத்த வசனங்களை ஓதினாங்க. அப்படித்தான் குர்ஆனுக்கு அவங்க மதிப்பு கொடுத்தாங்க. கண்மூடித்தனமா ஓதிட்டு போறத அவங்க என்ன செய்யல, நடைமுறைப்படுத்தல. ஒரு வசனத்தை ஓதுனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்புறம் அடுத்த வசனத்துக்கு போனாங்க. அதனாலதான் 8 வருஷமா குர்ஆனை ஓதுனாங்க. அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மூமின்களா அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் ஆக்கணும். குர்ஆனோடு எப்படி இந்த ரமலான்ல நமக்கு தொடர்பு இருந்துச்சோ அது போல மரணிக்கிற வரைக்கும் இந்த குர்ஆனோடு அல்லாஹ் நமக்கு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி தரணும். துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.